இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தியுடன் தொடங்குகிறேன். குறிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களே, நீண்ட காலமாக உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு கேள்வி, என்னதான் நடக்கப் போகுது என் வாழ்க்கையில் என்ற அந்த அமைதியான பதற்றம், எதிர்பார்ப்பு, ஏக்கம் எல்லாவற்றிற்கும் இப்போதுதான் பிரபஞ்சம் ஒரு தெளிவான சைகையை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. ரிஷபம் ராசி என்பது நிலைத்தன்மை, பொறுமை, ஆழமான உழைப்பு, எதையும் மெதுவாக ஆனால் உறுதியாக சாதிக்கும் ராசி. ஆனால் கடந்த சில மாதங்களாக நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள், எவ்வளவு உழைத்தாலும் எதிர்பார்த்த பலன் உடனடியாக கிடைக்கல. நம்பிய மனிதர்கள் விலகின மாதிரி தோன்றியிருக்கும். சிலருக்கு பண விஷயத்தில் அழுத்தம், சிலருக்கு குடும்ப பொறுப்பு, சிலருக்கு மனதிற்குள் சொல்ல முடியாத ஒரு தனிமை. இந்த எல்லாவற்றையும் பார்த்து நான் என்ன தவறு செய்தேன்னு நீங்க உங்களை நீங்களே கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் ஜோதிட ரீதியாக பார்த்தால் ரிஷபம் ராசிக்காரர்கள் இப்போது ஒரு மிக முக்கியமான கால சுழற்சியில் நுழைந்திருக்கிறீர்கள். இது சாதாரண மாற்றம் இல்ல, வாழ்க்கையின் அடித்தளத்தையே மெதுவாக ஆனால் வலுவாக மாற்றப் போகும் ஒரு சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சு இருக்கு. குறிப்பாக உங்கள் சிந்தனை, முடிவெடுக்கும் திறன், உங்களை நீங்கள் பார்க்கும் விதம், மற்றவர்கள் உங்களை மதிக்கும் விதம், இந்த எல்லாமே ஒரு புதிய அலைக்குள் நகர ஆரம்பிச்சிருக்கு. இதுவரை உங்களை கட்டி போட்டிருந்த பயம், தயக்கம், இது நமக்கு நடக்குமா என்ற சந்தேகம் இப்போ மெதுவாக கரைய ஆரம்பிக்குது. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே பெரிய வாய்ப்புகள் சத்தமில்லாம வர திடீர்னு வாழ்க்கை திரும்பிடும் மாதிரி இல்ல. ஆனால் ஒரு நாள் திரும்பி பார்த்தால் அந்த ஒரு காலகட்டத்தில் தான் எல்லாமே மாற ஆரம்பிச்சது சொல்லும் அளவுக்கு இந்த நேரம் அமையும். குறிப்பாக நீங்கள் இதுவரை மதிப்பில்லாம விட்ட உங்கள் திறமை, உங்கள் பொறுமை, உங்கள் உண்மை மனசு, இவையெல்லாம் இப்போது சரியான இடத்தில் சரியான மனிதர்களால் கவனிக்கப்பட தொடங்கும் சைகை இருக்கு. சிலருக்கு மனசுக்குள் ஒரு தைரியம் பிறக்கும், இதை நான் செய்ய முடியும்னு. அந்த தைரியம் தான் மிகப்பெரிய விஷயத்துக்கான முதல் கதவு. இன்னும் வெளியில் எதுவும் பெருசா தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள் ஒரு அமைதி, ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதி உருவாக ஆரம்பிச்சிருந்தா அது சாதாரணம் இல்ல. அது உங்களுக்காக அமைக்கப்படுற பெரிய மாற்றத்தின் அடையாளம். ரிஷபம் ராசிக்காரர்களே, இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது அவசரம் இல்ல, பதட்டம் இல்ல. ஆனால் உங்களை நீங்கள் குறைத்து மதிப்பிடாம கிடைக்கிற சின்ன சின்ன சைகைகளையும் கவனிக்கிற மனநிலை. ஏன்னா வாழ்க்கை உங்களை நோக்கி ஒரு முக்கியமான கதவை மெதுவாக திறக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை பார்க்கவும் உணரவும் தயாராக இருக்கிறவர்களுக்கே அந்த வாய்ப்பு முழுமையாக வெளிப்படும். ரிஷபம் ராசிக்காரர்களே, இந்த நேரத்தில் உங்களுக்குள் நடக்கிற மாற்றம் வெளியில் இருக்கிறவர்கள் பலருக்கு புரியாமல் இருக்கல. ஆம், ஆனால் நீங்களே உங்களுக்குள் உணர்வீர்கள். முன்னாடி இருந்த மன அழுத்தம் இப்போ அதே அளவுக்கு தாக்கம் செய்யல. பிரச்சனை இருக்குது, ஆனா அதை கையாளுற மன உறுதி அதிகமாயிருக்கு. இதுதான் முக்கியமான சைகை. ஜோதிடத்தில் சில நேரங்களில் பெரிய மாற்றங்கள் வெளிப்படையாக வருவதற்கு முன் மனிதனுக்குள் முதலில் ஒரு மாற்றம் நடக்கும். அதுதான் இப்போ ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நடக்குது. குறிப்பாக கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்த சில முடிவுகள் சரியா தப்பா என்ற குழப்பம் இருந்திருக்கும். நான் வேற மாதிரி செய்திருக்கணுமா மனசு அடிக்கடி கேள்வி கேட்டிருக்கோம். ஆனா இப்போ அந்த கடந்த காலத்தை நினைச்சு குற்ற உணர்ச்சி இல்ல, ஒரு தெளிவு மட்டும் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அந்த அனுபவம் தேவையானதுதான். இந்த தெளிவுதான் உங்களை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசப்படுத்த போகும் விஷயம். ஏன்னா பலர் வாழ்க்கையில் மாட்டிக்கிறதுக்கு காரணமே பழைய விஷயங்களை விட முடியாத மனசு. ஆனால் ரிஷபம் ராசிக்காரர்களே, நீங்கள் மெதுவாக அந்த பாரத்தை இறக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால்தான் இப்போ உங்கள் வாழ்க்கையில் இடம் உருவாகுது. அந்த இடத்தில் தான் நல்ல விஷயங்கள் நுழைய முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கிற சில பேச்சுகள், சில சந்திப்புகள், சில தகவல்கள், அவை சாதாரணமா தோன்றினாலும் பின்னால போய் பார்த்தா அதுதான் திருப்பு முனைன்னு தோணும். அதனால யாரோ சொன்ன ஒரு வார்த்தை, திடீர்னு வந்த ஒரு யோசனை, அல்லது நீங்க கவனிக்காம விட்ட ஒரு வாய்ப்பு, இவை எல்லாத்தையும் லேசா எடுத்துக்காம மனசுல பதிவு பண்ணிக்கோங்க. ரிஷபன் ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே பிடிவாதம் கொஞ்சம் அதிகம். நான் இப்படித்தான் சொல்லுற குணம். ஆனா இப்போ அந்த பிடிவாதம் மெதுவாக ஒரு அறிவான நிலைத்தன்மையா மாறுது. அதாவது தேவையில்லாத இடத்தில் இல்லைன்னு சொல்ற தைரியம், தேவையான இடத்தில் மட்டும் பொறுமையா நிற்கிற புத்திசாலித்தனம், இதுதான் உங்களை இப்போ உகாக்குது. சிலருக்கு இந்த நேரத்தில் உடல் சோர்வு, தூக்கம் குறைவா இருப்பது, அல்லது மனசு அதிகமா யோசிப்பது மாதிரி விஷயங்கள் தோன்றலாம். அதுக்காக பயப்பட வேண்டாம். அது ஒரு சுத்திகரிப்பு மாதிரி. பழைய எண்ணங்கள், பழைய பயங்கள் வெளியேற அடையாளம் ரிஷபம் ஆசிக்காரர்களே. இந்த நாட்களில் நீங்க தனியாக இருப்பதை கூட ஒரு பிரச்சனையா பார்க்காம ஒரு சக்தி சேர்க்கும் நேரமா எடுத்துக்கிட்டா உங்களுக்குள் இருக்கும் உண்மையான திறன், மையான ஆசை, நான் என்ன விரும்புறேன் கேள்விக்கான பதில் மெதுவாக வெளிப்படும். அந்த பதில்தான் உங்கள் வாழ்க்கையை வேற ஒரு திசையில் நகர்த்த ஆரம்பிக்கும் சக்தி கொண்டது.
ரிஷபம் ராசிக்காரர்களே, இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், உங்களுடைய உள்ளுணர்வு முன்னாடி மற்றவர்கள் சொல்வதையே அதிகமா நம்பி அவங்க சொல்றது சரிதானே ஏன்னு உங்கள் மனசை ஒதுக்கி வைத்த நேரங்கள் இருந்திருக்கும். ஆனால் இப்போ நிலைமை மாற ஆரம்பிச்சிருக்கு. எந்த விஷயத்திலும் ஒரு சின்ன உள்குரல் பேச ஆரம்பிக்கும். இது சரி, இது வேண்டாம்னு அந்த குரல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான வழிகாட்டி. அதை அலட்சியப்படுத்தாதீங்க. ஏன்னா ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்கிற பாதுகாப்பு அதுதான். சிலருக்கு திடீர்னு ஒரு முடிவு எடுக்கணும்னு தோணும். சிலருக்கு ஒரு பழைய பழக்கம், ஒரு பழைய தொடர்பு அல்லது ஒரு சூழ்நிலையிலிருந்து விலகணும்னு மனசு சொல்லும். இதெல்லாம் பயத்தால வர்ற எண்ணங்கள் இல்ல. இது உங்களை ஏழையை தூக்குற ஒரு உள் தயாரிப்பு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த காலகட்டத்தில் உங்களை சோதிக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் வரலாம். நீ இன்னும் மாறலையா, வாழ்க்கை உங்களிடம் கேட்கிற மாதிரி. அதுல நீங்க எப்படி பதிலளிக்கிறீங்கன்னு தான் முக்கியம். பழைய மாதிரி அமைதியா பொறுத்துக்கிட்டு போகிறீங்களா, இல்ல இதுக்கு நான் தகுதியானவன் இல்ல மனசுல உறுதியா சொல்றீங்களா? இந்த சிறிய மாற்றம் தான் பெரிய சக்தியா மாறப்போகுது. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே எல்லாத்தையும் உள்ளுக்குள் சேர்த்து வச்சுக்கிற பழக்கம் இருக்கு. வெளியே காட்டாம அமைதியா சகிச்சுக்கிறீங்க. ஆனா இப்போ அந்த பழக்கம் உங்களுக்கு பயனில்லாத ஒன்றா மாற ஆரம்பிச்சிருக்கு. அதனால்தான் மனசு சில நேரம் கனத்த மாதிரி அல்லது திடீர்னு கண்ணீர் வர மாதிரி உணர்ச்சிகள் தோன்றலாம். அதையும் ஒரு குறையா பாக்காதீங்க. அது ஒரு விடுதலை. உள்ளுக்குள் அடக்கி வச்ச உணர்ச்சிகள் வெளியேற அடையாளம். இந்த நாட்களில் நீங்க உண்மையா சிரிச்சீங்கன்னா அது முகத்துக்காக இல்ல, மனசுக்காக வரும் சிரிப்பா இருக்கும். அந்த சிரிப்பு தான் உங்களுக்குள் நடக்கிற மாற்றத்தின் மிகப்பெரிய சான்று. ரிஷபம் ராசிக்காரர்களே, நீங்கள் இப்போ மெதுவாக ஒரு நிலைக்கு வரீங்க. அங்கே பிறர் ஒப்புதல் தேவையில்லை, விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. நான் இப்படித்தான் இருக்கேன், நான் அமைதியா நிமிர்ந்து நிக்கிற தைரியம். அந்த தைரியத்தோட பிறக்கும் ஒரு ஈர்ப்பு தான் உங்களை நோக்கி நல்ல விஷயங்களை இழுத்து கொண்டு வர ஆரம்பிக்குது. ரிஷபம் ராசிக்காரர்களே, இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற இன்னொரு நுணுக்கமான மாற்றம் என்னன்னா, நீங்கள் சில மனிதர்களை வேற ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. முன்னாடி ரொம்ப நெருக்கமா இருந்தவர்கள் இப்போ சற்று தொலைவில் போன மாதிரி தோணலாம். சிலர் ஏன் இப்படி மாறிட்டாங்கன்னு உங்களுக்கு புரியாம குழப்பமும் வரலாம். ஆனால் உண்மை என்னன்னா, நீங்கள் மாறும்போது உங்கள் அதிர்வெண் மாறுது. அந்த அதிர்வெண்ணுக்கு பொருந்தாதவர்கள் தானாகவே விலகுறாங்க. இதுல வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா இது இழப்பு கிடையாது, இது இடம் சுத்தமாகிற ஒரு செயல்முறை. ரிஷபம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே நம்பிக்கைக்கு அதிக மதிப்பு கொடுப்பவர்கள். ஒருவரை நம்பிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் பிடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா இப்போ வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கற பாடம் என்னன்னா, எல்லா பிடிப்பும் பலம் இல்ல, சில பிடிப்புகள் பாரம்தான். அந்த பாரம் இறங்குறதால் தான் உங்களுக்கு இப்போ சுவாசிக்க முடிகிறது மாதிரி உணர்வு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் தனியாக இருப்பதை பயமா பார்க்க மாட்டீங்க. மாறாக அந்த தனிமையிலேயே ஒரு தெளிவு, ஒரு அமைதி, நான் என்ன மதிப்புள்ளவன்னு நினைவூட்டுற ஒரு அமைதி கிடைக்கும். சில நேரங்களில் திடீர்னு பழைய நினைவுகள், பழைய மனிதர்கள், பழைய இடங்கள் நினைவுக்கு வரலாம். அதுக்காக மனசு குழம்ப வேண்டாம். அது திரும்ப போகணும்னு சொல்ல வர செய்கை இல்ல. அது நீங்கள் எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கீங்கன்னு காட்டுற ஒரு பிரதிபலிப்பு. அந்த நினைவுகளை இப்போ நீங்கள் வேதனையோட இல்ல, ஒரு நிதானத்தோட பார்க்க முடிகிறதுனா அதுவே பெரிய முன்னேற்றம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நாட்களில் உங்களோட சொந்த மதிப்பு மெதுவாக ஆனால் உறுதியா உயர ஆரம்பிக்குது. முன்னாடி சரி பரவாயில்ல ஏற்றுக்கிட்ட விஷயங்களை இப்ப மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. அது கோபம் இல்ல, அது விழிப்பு. அந்த விழிப்பு தான் உங்களை தவறான இடங்களில் இருந்து காப்பாத்துது. சிலருக்கு இந்த நேரத்தில் வாழ்க்கை சற்று மெதுவாக போகிற மாதிரி தோணலாம். ஆனால் நினைச்சுக்கோங்க, விதை மண்ணுக்குள் வளரும் போது வெளியே எதுவும் தெரியாது. ஆனா அதுக்குள்ள பெரிய மாற்றம் நடக்குது. ரிஷபம் ராசிக்காரர்களே, இப்போ நீங்கள் அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற விதை மாதிரி அமைதியா யாருக்கும் தெரியாம, ஆனால் உள்ளுக்குள் ஒரு வலுவான அடித்தளம் உருவாக்கிட்டு இருக்கீங்க. அந்த அடித்தளம் தான் இனி உங்களை எந்த சூழ்நிலையிலும் சாய விடாம நிமிர்ந்து நிற்க வைக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு மெதுவாக புரிய ஆரம்பிக்கும். எல்லாத்துக்கும் உடனடி பதில் கிடைக்கணும்னு நினைச்சு ஓட வேண்டிய அவசியம் இல்லைன்னு. முன்னாடி வாழ்க்கை உங்களை ஓடச்சிட்ட மாதிரி இருந்தது. வேலை, குடும்பம், பொறுப்பு, எதிர்பார்ப்பு எல்லாம் சேர்ந்து மனசை சோர வச்சிருக்கோம். ஆனா இப்போ அதே விஷயங்களை நீங்க வேற மாதிரி கையாள ஆரம்பிச்சிருக்கீங்க. அவசரம் குறைந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு சக்தி செலவழிக்காம முக்கியமானதுக்கு மட்டும் கவனம் செலுத்துற பழக்கம் உருவாகுது. இதுதான் உண்மையான வளர்ச்சி. வெளியே பெரிய சத்தம் இல்லாம உள்ளுக்குள்ள அமைதியா நடக்கிற மாற்றம். சிலருக்கு இந்த நேரத்தில் பண விஷயத்தில் ஒரு விழிப்புணர்வு வரும். முன்னாடி சும்மா விட்டுட்ட விஷயங்கள் இப்போ முக்கியமா தோணும். செலவு, சேமிப்பு, மதிப்பு, இதெல்லாம் பற்றி ஒரு தெளிவு உருவாகும். அது பணம் மட்டும் இல்ல, உங்களோட நேரம், உங்களோட உணர்ச்சி, உங்களோட ஆற்றல், இதெல்லாம் எங்கே செலவாகுது என்ற கேள்வி உங்களை ஆழமா யோசிக்க வைக்கும்.
ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே நான் எல்லாருக்காகவும் செய்யணும்னு ஒரு மனநிலை இருக்கும். ஆனா இப்போ இந்த மனநிலை மாறி நானும் முக்கியம்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுல எந்த சுயநலம் இல்ல, இது ஒரு சமநிலை. அந்த சமநிலையால் தான் இனிமேல் உங்களை சுரன்ற சூழ்நிலைகள் தானாகவே விலகும். இன்னொரு நுணுக்கமான மாற்றம் என்னன்னா, உங்கள் வார்த்தைகளுக்கு இப்போ அதிக வலு இருக்கு. முன்னாடி சொன்னதை யாரும் சீரியஸா எடுத்துக்கலன்னு தோணி இருந்தா, இப்போ நீங்கள் பேசுறதை கவனிக்கிற மனிதர்கள் அதிகரிப்பார்கள். அதுக்கு காரணம் சத்தம் இல்லை, உறுதி. நீங்கள் சொல்றதுக்கும் உள்ளுக்குள்ள நம்புறதுக்கும் இப்போ ஒற்றுமை வந்திருக்கு. அந்த ஒற்றுமை தான் நம்பிக்கை உருவாக்குது. இந்த நாட்களில் நீங்கள் யாருக்காவது இல்லன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் குற்ற உணர்ச்சி வராது. மாறாக ஒரு லேசான சுதந்திரம், மனசு லைட்டா ஆகிற மாதிரி உணர்வு வரும். அதுவே உங்களுக்கான சரியான பாதைன்னு ஒரு அடையாளம். ரிஷபம் ராசிக்காரர்களே, இந்த காலம் உங்களை வெளியில் நிரூபிக்க வேண்டிய நேரம் இல்ல. உங்களுக்குள் நீங்களே நிமிர்ந்து நிற்க கற்றுக்கிற நேரம். அந்த அமைதியான நிமிர்வுதான் வாழ்க்கையில் நடக்க போகிற மிகப்பெரிய விஷயத்துக்கான அடிப்படை. ரிஷபம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் இன்னொரு மென்மையான ஆனால் ஆழமான மாற்றம் நடக்குது. அது நம்பிக்கை பந்தப்பட்ட விஷயம். முன்னாடி மனிதர்கள் மேல், சூழ்நிலைகள் மேல் சில நேரம் வாழ்க்கையிலேயே நம்பிக்கை குறைந்த மாதிரி உணர்ந்திருப்பீங்க. எதுக்கு நமக்கு இப்படிதான் நடக்குது இந்த மனசு கேள்வி கேட்டிருக்கோம். ஆனா இப்போ அந்த கேள்வி சத்தம் இல்லாம மாறி, சரி இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கலாம்னு ஒரு நிதானமான அணுகுமுறையா மாற ஆரம்பிச்சிருக்க. இந்த மாற்றம் தான் உங்களுக்குள் ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி வேலை செய்யுது. எந்த விஷயமும் உங்களை அதிரடியாக உடைக்க முடியாத நிலை. சில நேரங்களில் திடீர்னு மனசுக்குள் ஒரு நம்பிக்கை அலை வரும். காரணமே இல்லாம எல்லாம் சரியாகும். அந்த எண்ணம் வெறும் ஆறுதல் இல்லை, அது உங்களுக்குள் உருவாகிற ஒரு ஆழமான நம்பிக்கை. ரிஷபம் ராசிக்காரர்களே, இந்த நாட்களில் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களிலேயே சந்தோஷம் காண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரு அமைதியான காலை, பிடிச்ச பாடல், ஒரு நல்ல உரையாடல், இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு விதமான நிறைவு தரும். முன்னாடி பெரிய விஷயங்கள் நடந்தால்தான் சந்தோஷம்னு நினைச்ச மனநிலை இப்போ மாறுது. இந்த மாற்றம் தான் உங்களை மனசு ரீதியா வளமானவரா மாற்றுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களை குறை சொல்லுற பழக்கம் குறைந்து வருது. நான் இப்படித்தான்னு தண்டிச்சுக்கிற வார்த்தைகள் மெதுவாக மறைய ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு பதிலா நான் முயற்சி செய்யறேன், அது போதும்னு ஒரு கருணை மனசு உருவாகுது. இந்த சுயகருணை தான் உண்மையான பலம். ஏன்னா நீங்க உங்களோட பக்கம் நிற்க ஆரம்பிச்சிட்டீங்க. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே பிடிச்ச விஷயம் அமைதி, நிலைத்தன்மை. இப்போ அந்த அமைதி வெளியில் இருந்து வரல, உள்ளுக்குள்ள இருந்து உருவாகுது. அதனால்தான் வெளியே எதுவும் பெருசா மாறலன்னு தோணினாலும் உங்களுக்குள் எல்லாமே மாறிக்கொண்டிருக்குது. இந்த நாட்களில் நீங்கள் ஏதாவது ஒன்றை விட்டுட்டீங்கன்னா அது தோல்வி இல்ல, அது தேவையில்லாத பாரத்தை இறக்கி வைக்கிற தைரியம். அந்த தைரியத்தோட தான் இனிமேல் வாழ்க்கையை எதிர்கொள்ள போறீங்க. ரிஷபம் ராசிக்காரர்களே, இப்போ நீங்கள் ஒரு நிலைக்கு வந்திருக்கீங்க. அங்கே பயம் உங்களை வழி நடத்தாது. நம்பிக்கை தான் வழிகாட்டி. அந்த நம்பிக்கை உருவான நாளிலிருந்து தான் வாழ்க்கை உண்மையிலேயே உங்களோட பக்கம் திரும்ப ஆரம்பிக்குது. ரிஷபம் ராசிக்காரர்களே, இந்த நேரத்தில் நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கும் இன்னொரு விஷயம், உங்கள் வாழ்க்கை ஓட்டம். முன்னாடி எல்லாமே ஒரே நேரத்தில் வந்து மூச்சு முட்டுற மாதிரி இருந்திருந்தா, இப்போ விஷயங்கள் கொஞ்சம் ஒழுங்கா ஒன்றுக்கொன்று இடம் கொடுத்து நகருற மாதிரி தோண ஆரம்பிக்கும். இது வெளியில் பெரிய மாற்றம் போல தெரியாம இருக்கலாம், ஆனா மனசுக்கு கிடைக்கிற அந்த ஒழுங்கு தான் பெரிய ஆறுதல். ரிஷபம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே கட்டுப்பாடு பிடிக்கும் ராசி. எல்லாம் திட்டமிட்ட மாதிரி நடந்தால்தான் மனசு நிம்மதி. ஆனால் வாழ்க்கை எப்போதும் திட்டத்துக்கு நடக்காத போது நீங்க உங்களையே குறை சொல்லி சோர்ந்திருப்பீங்க. இப்போ அந்த நிலை மாறி எல்லாத்தையும் நான் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு ஆழமான புரிதல் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த புரிதல் தான் உங்களுக்கு மனசு ரீதியா ஓய்வு தருது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நாட்களில் நீங்கள் உங்கள் உடல் சத்தங்களை கூட அதிகமா கவனிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. சோர்வு வந்தா ஓய்வு எடுக்கணும்னு, மனசு களைத்தா அமைதியா இருக்கணும்னு. இதெல்லாம் சுய கவனிப்பு. முன்னாடி இத சோம்பேறித்தனம் மாதிரி நினைச்சிருக்கலாம், ஆனா இப்போ புரியுது, இதுதான் நீண்ட கால பலத்துக்கான அடிப்படை. ரிஷபம் ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரிடமும் உங்கள் வலியை நிரூபிக்க முயற்சி செய்ய மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கே உங்களுடைய வலி உண்மையா தெரியும். அந்த உறுதி வந்ததால் தான் மற்றவர்களின் சந்தேகம், விமர்சனம் இதெல்லாம் உங்களை அதிகமா பாதிக்காது. சில நேரங்களில் திடீர்னு ஒரு அமைதி வந்து சூழும். மனசு எதையும் யோசிக்காம சும்மா இருக்க விரும்பும். அதை கண்டுபிடிச்சா அது வெறுமை இல்ல, அது நிரம்பிய அமைதி. உள்ளுக்குள் சத்தம் குறைந்ததால் தான் அந்த அமைதி உணரப்படுது. இன்னொரு நுணுக்கமான மாற்றம் என்னன்னா, நீங்கள் இனிமேல் உங்கள் சக்தியை எங்கே வைக்கணும்னு மிகவும் கவனமா தேர்ந்தெடுப்பீங்க. எல்லா போராட்டத்திலும் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரியும். சில போராட்டங்களில் விலகிறது தோல்வி இல்ல, அது புத்திசாலித்தனம். ரிஷபம் ராசிக்காரர்களே,
இப்போ உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய தாளத்தில் இசைக்க ஆரம்பிச்சிருக்கு. பழைய குழப்பம் இல்லாத, புதிய அவசரம் இல்லாத, ஆனால் உள்ளுக்குள் ஆழமான நிலைத்தன்மையோடு இருக்கிற ஒரு ஓட்டம். அந்த ஓட்டத்தோட இணைந்தாலே போதும். வாழ்க்கை உங்களை இழுத்து கொண்டு போகும். சண்டை போட வேண்டியதில்லை, தள்ள வேண்டியதில்லை, நம்பிக்கையோட நடக்கணும். ரிஷபம் ராசிக்காரர்களே, இப்ப நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவா உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. எல்லா பதில்களும் உடனே கிடைக்கல. உன்னை வாழ்க்கை எதிர்பார்க்கலன்னு முன்னாடி இப்ப என்ன ஆகும் மனசு அடிக்கடி கேள்வி கேட்டிருந்தா, இப்போ கேள்விக்கு பின்னால இருந்த பதட்டம் குறைந்திருக்கு. அதற்கு பதிலா ஒரு நம்பிக்கையான காத்திருப்பு வந்திருக்கு. இந்த காத்திருப்பு சும்மா காத்திருக்கிறது இல்ல, இது உள்ளுக்குள் தயாராகிற ஒரு நிலை. ரிஷபம் ராசிக்காரர்கள் பொதுவாகவே பொறுமையுள்ளவர்கள். ஆனா இந்த நேரத்தில் அந்த பொறுமை ஒரு சுமையா இல்ல, ஒரு பலமா மாறுது. சில விஷயங்கள் தாமதமாக இனாலும் மனசு கலங்காம இருக்கிற திறன் இப்போ உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் பெரிய மாற்றத்தின் அடையாளம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நாட்களில் நீங்கள் உங்களோட உண்மையான ஆசைகளை மறைக்காம ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கீங்க. இது வேண்டுமா கேக்குறதுக்கு பதிலா இது எனக்கு முக்கியம்னு மனசுக்குள்ள சொல்ற தைரியம். அந்த தைரியத்தோட தான் வாழ்க்கை உங்களுக்கு ஒத்துழைக்க ஆரம்பிக்கும். முன்னாடி நீங்கள் உங்கள் ஆசைகளை யாருக்காவது சிரமமா இருக்குமோன்னு ஒதுக்கி வைத்திருந்தா, இப்போ அந்த பழக்கம் மெதுவாக குறையுது. இதுல எந்த சுயநலம் இல்ல, இது சுய உண்மை. இன்னொரு நுணுக்கமான மாற்றம் என்னன்னா, நீங்கள் இனிமேல் உங்களை ஒப்பிடுற பழக்கம் குறைந்து வருது. மற்றவர்களின் வேகம், அவர்களின் வெற்றி, அவர்களின் பாதை, இவையெல்லாம் உங்களை உங்களுடைய பாதையிலிருந்து தள்ளுற சக்தி இழக்க ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு என்ன சரி கேக்குற அந்த கேள்விதான் இப்போ முக்கியமா மாறுது. இந்த கேள்விக்கான பதில் வெளியே இல்ல, உள்ளுக்குள்ளதான். ரிஷபம் ராசிக்காரர்களே, இந்த நேரத்தில் நீங்கள் எதையாவது இழந்த மாதிரி தோணினாலும் அதுக்குள்ள ஒரு விடுதலை மறைந்திருக்கும். ஏன்னா பழைய அடையாளங்கள், பழைய எதிர்பார்ப்புகள், பழைய வேடங்கள் இவையெல்லாம் கலன்றால்தான் உண்மையான நீங்க வெளியில் வர முடியும். இந்த நாட்களில் நீங்கள் அமைதியா இருந்தாலும் அது பலவீனம் இல்லை, அது ஒரு ஆழமான உறுதி, சத்தமில்லாத பலம். ரிஷபம் ராசிக்காரர்களே, இப்போ நீங்கள் நடக்கிற பாதை மெதுவாக இருந்தாலும் அது உறுதியானது. அந்த உறுதியோட ஒவ்வொரு அடியும் உங்களை வாழ்க்கையின் ஒரு முக்கியமான மையத்துக்கு அருகே கொண்டு போய்கிட்டே இருக்கு. அதை கேள்வி கேட்காம நம்பிக்கையோட நடக்கிறது தான் இப்போ உங்களுக்கான சரியான தேர்வு. ரிஷபம் ராசிக்காரர்களே, இந்த கட்டத்தில் நீங்கள் உணர ஆரம்பிப்பது ஒரு விதமான உள்ளார்ந்த நிறைவு. எல்லாம் கிடைச்சிடு அப்படின்னு இல்ல, ஆனா நான் சரியான திசையில் தான் இருக்கேன் மனசு சொல்லற ஒரு அமைதியான உறுதி. இந்த உறுதி வெளியில் இருந்து வரல, யாரோ பாராட்டினாலோ சூழ்நிலை சரியானாலோ வர்றது இல்லை. இது உங்களுக்குள் நீண்ட நாட்களாக ஆகிக் கொண்டிருந்த ஒரு உணர்வு இப்போ மேல் வந்து நின்றிருக்கு. முன்னாடி நீங்கள் எதையாவது தவற விட்டுட்டோமோன்னு பயன் திருந்தா, இப்போ அந்த பயம் மெதுவாக கரைந்து எனக்கானது என்னை தேடி வந்துதான் ஆகும்னு ஒரு ஆழமான நம்பிக்கையா மாறுது. இந்த நம்பிக்கை தான் உங்களை அவசர முடிவுகளிலிருந்து காப்பாத்துது. ரிஷபம் ராசிக்காரர்களே, இந்த நாட்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கைய வேற யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. முன்னாடி ஊக அழுத்தம், குடும்ப எதிர்பார்ப்பு, மக்கள் என்ன சொல்வாங்க நினைச்சு பல விஷயங்களை தள்ளி போட்டிருந்தீங்க. ஆனா இப்போ அந்த சத்தம் எல்லாம் மெதுவாக மங்க ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு பதிலா உங்களோட உண்மை குரல் தெளிவா கேக்குது. அந்த குரல் தான் இப்போ உங்களுக்கு முக்கியம். இன்னொரு நுணுக்கமான மாற்றம் என்னன்னா, நீங்கள் இனிமேல் உங்கள் எல்லைகளை பாதுகாக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. யாரையும் காயப்படுத்தாம, ஆனா உங்களை இழக்காம இருக்க ஒரு சமநிலை. இது எளிதானது இல்ல, ஆனால் நீங்கள் இதை மெதுவாக கற்றுக்கிட்டு இருக்கீங்க. அதனால்தான் சிலருக்கு நீங்கள் மாறிட்ட மாதிரி தோணலாம். உண்மையில் நீங்க மாறல, நீங்க உங்களை திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ரிஷபம் ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தில் உங்கள் மனசு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஆனா அந்த சென்சிட்டிவிட்டி பலவீனம் இல்ல, அது ஒரு சென்சார். எந்த இடம் உங்களுக்கு சரி, எந்த இடம் சரியில்லைன்னு காட்டுற ஒரு உள்கருவி. அதை மதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தவறான பாதைகள் தானாகவே தவிர்க்கப்படும். சில நேரங்களில் நீங்கள் எதையாவது செய்யாம இருந்ததுக்காக உங்களை குறை சொல்லாம, இது இப்போ தேவையில்லை நீ ஏற்றுக்கொள்ளும் பழக்கம் வரும். அதுவே முதிர்ச்சி. ரிஷபம் ராசிக்காரர்களே, இப்போ நீங்கள் மெதுவாக ஒரு நிலைக்கு வந்திருக்கீங்க. அங்கே உங்களுடைய மதிப்பு உங்களுக்கே தெளிவா தெரியும். அந்த தெளிவுதான் இனிமேல் உங்களோட வாழ்க்கை தீர்மானங்களை அமைதியா ஆனால் உறுதியா வழி நடத்த போகுது. ரிஷபம் ராசிக்காரர்களே, இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற இன்னொரு ஆழமான உணர்வு என்னன்னா, நான் இங்க இருக்கிறதுக்கே போதுமானவன். இன்னும் ஒரு அமைதியான ஏற்றுக்கொள்ளல். முன்னாடி ஏதாவது சாதிச்சாதான் மதிப்பு, யாருக்காவது பயனுள்ளவனா இருந்தாதான் இடம் என்ற எண்ணம் இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அந்த எண்ணம் மெதுவாக மாறுது. எதையும் நிரூபிக்காமலே, எதையும் அதிகமா செய்யாமலே நீங்களா இருக்கிறதுலயே ஒரு முழுமை இருக்குன்னு உணர ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த உணர்வு வந்ததால் தான் வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்கள் உங்களை அதிகமா குலைக்க மாட்டேங்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா,
இந்த நாட்களில் நீங்கள் உண்மையில்லாத விஷயங்களை உடனே உணர்ந்து கொள்வீங்க. வார்த்தைகளில், வாக்குறுதிகளில், நடத்தைகளில் இருக்கும் போலித்தனத்தை மனசு உடனே பிடிச்சுக்கிடும். அதனால்தான் சில இடங்களில் நீங்கள் அமைதியா விலகுறீங்க, சில உறவுகளில் தூரம் வைக்கிறீங்க. இதெல்லாம் பயத்தால இல்ல, விழிப்புணர்வால. ரிஷபம் ராசிக்காரர்களே, இந்த விழிப்புணர்வு தான் உங்களை இனிமேல் தேவையில்லாத சிக்கல்களில் இருந்து காப்பாத்த போகுது. சில நேரங்களில் வாழ்க்கை சோதிக்கிற மாதிரி ஒரே மாதிரி சூழ்நிலைகள் திரும்ப திரும்ப வரலாம். ஆனால் இப்போ நீங்க அதுக்கு பழைய மாதிரி பதில் கொடுக்க மாட்டீங்க. அந்த மாற்றமே மிகப்பெரிய வெற்றி. சூழ்நிலை மாறலன்னாலும் நீங்க மாறிட்டீங்க. அதனால்தான் முடிவும் வேற மாதிரி இருக்கும். இன்னொரு நுணுக்கமான மாற்றம் என்னன்னா, நீங்கள் இனிமேல் உங்கள் நேரத்தை ரொம்ப மதிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. தேவையில்லாத விளக்கங்கள், அர்த்தமில்லாத வாதங்கள், மனசை சோர வைக்கும் இடங்கள், இதற்கெல்லாம் நீங்கள் மெதுவாக இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கு பதிலா அமைதி தரும் விஷயங்களுக்கு, உண்மை தரும் மனிதர்களுக்கு, உங்களை நீங்களா இருக்க விடும் இடங்களுக்கு இடம் கொடுக்கறீங்க. ரிஷபம் ராசிக்காரர்களே, இந்த தேர்வுகள் தான் உங்களோட வாழ்க்கையின் தரத்தை மாற்ற ஆரம்பிக்கும். வெளியே பெரிய சத்தம் இல்ல, ஆனால் உள்ளுக்குள் ஒரு உறுதியான அமைதி. அந்த அமைதியோட நீங்கள் நடக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களை இன்னும் இன்னும் வலுவானவரா, தெளிவானவரா மாற்றிக்கிட்டே போகுது. அந்த மாற்றம் தான் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மிக முக்கியமான விஷயம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.